பக்தர் என்பதை கூறிக்கொள்கின்றேன். ஒரு காலத்திலே எனக்கு அரசியலுக்கு அவர் தலைவராக இருந்தார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசியலை தூக்கி தூர அறிவதற்கும் அவர்தான், இந்த ஆன்மீகத்திற்கு உள்ளே நுழைவதற்கும் அவர்தான் ஒரு முக்கிய கருவியாக இருந்தார் என்பதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ விட்டுவாங்க, நீ கூட்டு கூட்டு கூட போகும் மெதுவாக போகும். அன்பிற் சிறந்த அருமை சுவாமிஜி சச்சிதானந்தாஜி மகாராஜ் அவர்களே, வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய ரமணாசிரம தலைவர் வெங்கட்ராமன் அவர்களே, அருமைக்கும் பெருமைக்கும் உரிய குருஜி அவர்களே, அன்பிற்குரிய டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களே, ராமச்சந்திர உபாத்தியாய அவர்களே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, கே.வி. கிருஷ்ணன் அவர்களே, சுந்தரம் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பொன் காமராஜ் அவர்களே, ஹரிகிருஷ்ணன் அவர்களே, மாசானமுத்து அவர்களே மற்றும் நண்பர்களே, சுவாமிஜியை தரிசிக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற ஒரு வாய்ப்பும் திரு பொன் காமராஜ் அவர்களால் எனக்கு கிடைத்திருக்கிறது. காலையிலேயே கும்பாபிஷேகத்திற்கு வருகின்ற ஒரு எண்ணம் ஈட முடியாமற் போனாலும் கூட இங்கே ஒரு மந்திராலயத்தை எழுப்பி அற்புதத்தை விளைவித்திருக்கின்ற அருமைக்குரிய பொன் காமராஜரையும் மற்றவர்களையும் பாராட்டுவதற்கும் இங்கே வருகை தந்து இவ்வளவு சிறப்பாக அமர்ந்திருக்கிற தாய்மார்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உதயமூர்த்தி அவர்கள் சொல்லுகிற பொழுது குமுதம் 7 தயாரிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது யோகி ராம் சுரத்குமார் அவர்களை பற்றி அவர் எழுதியதாக இங்கே குறிப்பிட்டார். அதே வாய்ப்பு எளியவனாகி எனக்கும் கிடைத்தது. என்னையும் ஒரு வாரம் குமுதம் இதழுக்கு ஆசிரியராக இருந்து நீங்கள் நடத்துங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஒரு அன்பர் என்னை ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் யாருக்கு விசிறி என்றார். நான் விசிறிக்கு விசிறி என்று பதில் சொன்னேன். ஆக யாருக்கு விசிறி என்று கேட்ட பொழுது விசிறிக்கு விசிறி என்று சொல்லுகின்ற அளவுக்கு நான் பதில் சொன்னேன். காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் நரை திரை உடையவர்களாக காட்சியளிக்கின்றவர்களுக்கெல்லாம் விசிறிகள் கிடையாது. திரை படத்தில் வருகின்றவர்களுக்கு மட்டுமே விசிறிகள் உண்டு. ஆதலினாலே நீங்கள் யாருக்கு விசிறி என்று என்னை கேட்டிருப்பார்கள் போலும். நான் இந்த திரைகடலெல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், திரைகடல் சூழ்ந்த உலகமெல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், யார் வாழ்வதால் நாம் வாழ்கிறோமோ, யார் வாழ்த்துவதால் நாம் வாழ்கிறோமோ அவர்களுக்கு நான் விசிறி என்று சொல்லி அதிலே சுருக்கமாக விசிறியின் விசிறி என்று சொன்னேன். அருமைக்குரிய தாய்மார்கள் இவ்வளவு தூரத்திற்கு வந்து அமர்ந்திருப்பது கண்டு எனது உள்ளம் நெகிழ்கிறது. வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற நேரத்திலும் நான் பார்க்கின்ற இடங்களிலெல்லாம்
நமது தத்துவத்தை, நமது ஞான மார்க்கத்தை ஞானமெல்லாம் எடுத்து பரப்புகின்ற தாய்க்குலத்தை தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கே சென்றாலும் எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும் அந்த இடத்திலே வாழ்ந்தாலும் கூட ஒரு திருவிளக்கு ஏற்றி வைத்து, ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைத்து விளக்கு பூஜையாவது நடத்தி உள்ளத்தில் விளங்குகின்ற இறைவனை வெளி உலகத்திற்கு காட்டுகின்ற இந்த தாய்மார்கள் அவ்வளவாக திரண்டிருப்பது கண்டு நான் பெரிதும் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இன்னொரு இறைவன் கொடுத்திருக்கிற நல்ல வரம் என்ன என்று சொன்னால், அந்த வரத்தை தொடர்ந்து தர வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்ற ஆத்ம ஞானிகள் சுவாமிஜிகள் அத்தனை பேரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட மேடைகளிலே என்னை அழைக்கின்ற பொழுது அரசியல்வாதி என்றவர்கள் நினைப்பதில்லை. இந்த ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு இல்லை என்று சொன்னால் அந்த பூச்சை பூசி என்னை எங்கோ ஓரத்திலே ஒதுக்கி வைத்து விடுவதற்கு பதிலாக இங்கே கொண்டு வந்து நிறுத்துவது இறைவனுடைய திருவருள். நானும் என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால், போகின்ற இடங்களிலெல்லாம் இறைவனுடைய திருவருளால் போகின்ற இடம் எவ்வளவு புனிதமானது என்பதை பார்த்து, தெருக்கூட்டத்திலே பேசுவது வேறு, இந்த திருக்கூட்டத்திலே பேசுவது வேறு என்று தெரிந்துதான் நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை இறைவனும் அறிவான். அரசியல் மண்ணை பிசைந்து கொண்டிருப்பவனாக இருந்தாலும் இந்த ஆன்மீக பிட்டை பிசைகின்ற நேரத்தில் மண்ணை உதறிவிட்டுத்தான் இங்கே வருகிறேன் என்பதையும் இறைவன் அறிவான். அதனாலேதான் இறைவன் திருவருளால் பொன் காமராஜ் அவர்கள் ஒரு சாதனை செய்திருக்கிறார். பாரதியினுடைய பாடலுக்கு இன்றுதான் எனக்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்று பாரதி பாடினான். பராசக்திக்கு காணி நிலம் வேண்டும் என்று கேட்டது அவன் காணி மடத்திலே கேட்டானோ என்னமோ, பாரதி கேட்டது என்றே நிறைவேறிவிட்டது. காணிமடம் வேண்டும் பராசக்தி, காணிமடம் வேண்டும் என்று கேட்டிருப்பானோ. எனவே மடம் போக்குகின்ற மடம், மடமை போக்குகின்ற மடம், இவ்வுலகத்து மடமைகளையெல்லாம் போக்கி உன்னுடைய உடைமை என்பது ஆத்ம ஞானம் என்று காட்டுகின்ற காணி மடத்திலே காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று பாரதி கேட்டது என்று நிறைவாகி இருக்கிறது. இன்று சாமியாரை பார்க்கின்றோம். விசிறி சாமியார் என்று எளிதாக அழைத்து விடுகின்ற ஒரு அற்புத மனிதரை பார்க்கின்றோம். உதயமூர்த்தி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சொன்னதைப் போலவே இறைவன் திருவருளாலும் யோகி ராம் சரத்குமார் அவர்களுடைய திருவருளாலும் நானும் சில அனுபவங்களை சொல்ல முடியும். ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த பகுதியிலே அவர்கள் எழுந்தருள வேண்டும், அவர்களுடைய மந்திராலயம் எழுந்தருள வேண்டும் என்பது இறைவனுடைய விதியாக இருக்கிறது என்றால், இந்த இடத்திலே காணிமடத்திலே பக்கத்திலே கனகப்பபுரம், இங்கே காணிமடம், அந்த பக்கத்திலே 5 கிராமம், அந்த பக்கத்திலே கன்னியாகுமரி, இப்படியெல்லாம் அழகு எழில் ஒழுக திகழ்கின்ற இந்த குமரி மாவட்டமும் அதன் பக்கத்தில் இருக்கின்ற பகுதியில் இருக்கிற மக்களும் தங்களை ஆன்மீக வெள்ளத்தில் மூழ்கடித்துக் கொள்ளுகின்ற ஒன்றாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. பக்கத்திலே தம்பி ஆறுமுக பாண்டியன் வந்து அமர்ந்திருக்கிறார். திருவண்ணாமலையிலே அவருடைய பாத்திர கடைக்கு பக்கத்து பாத்திர கடை திண்ணையிலே தான் அவர் வந்து அமர்ந்திருப்பார். அந்த ஆறுமுக பாண்டியனும் நான் நடத்திய இயக்கத்திலே இருந்தார். இன்று பொன் காமராஜ் என்று புகழ்பெற்று இருந்து கொண்டிருக்கிறாரே, அவர் என்னுடைய தொழிலாளர் பிரிவுக்கு தலைவராக இருந்தார். அதை அவரே இங்கே சொன்னதைக் கண்டு நான் மெய்மறந்து போனேன். ஆக இவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் வருகின்ற பொழுது என்னுடைய தொடர்பும் அதிலே வருவதுதானே நியாயம் என்பதற்காக ஆன்மீக நிலையிலே நானும் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்றார். ஒன்று, இந்த காணிமடம் என்று சொல்லுகிற பொழுது இந்த குமரி மாவட்டமும் அதன் பக்கத்தில் இருக்கின்ற இடமும் சித்தர்கள் உலாவிய பூமி. அந்த சித்தர்கள் உலாவிய பூமியிலே ஒரு பெரும் சித்தர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் தான் நான் பாரதியை சொன்னேன். எத்தனையோ சித்தர் வந்தார், நானும் ஓர் சித்தன் வந்தேன், நான் சாகாமல் இருப்பேன் கண்டீர் என்றான். 39 வயதிலேயே மறைந்துவிட்ட ஒருவன் சாகாமல் இருப்பேன் கண்டீர் என்று சொன்னதற்கு காரணம், சாகா வரம் கொடுக்கின்ற எத்தனையோ பேர் வருவார்கள். வருகின்ற நேரத்தில் எல்லாம் அவனுடைய